வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். ஹேப்பன்ங்கிற வேர்பை நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். அதுலயும் இந்த ஹேப்பன் டு பிளஸ் நவுன் இந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு நம்ம கேட்போம். இல்ல உன் காருக்கு என்னாச்சு, உன் பைக்குக்கு என்னாச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன் டு யுவர் பைக், வாட் ஹேப்பன் டு யுவர் கார், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரொம்ப காமனா கேட்கறது தான். பட் இதே ஹேப்பன் டுங்கிற ஃப்ரேஸ்க்கு நம்ம ரொம்ப காமனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அர்த்தமும் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹேப்பன் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வந்தா, அதாவது ஹேப்பன் டு பி, ஹேப்பன் டு ஹேவ், இல்ல ஹேப்பன் டு பிளஸ் பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததானா அதுக்கு என்ன அர்த்தம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமனா யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் ஹேப்பன் டு பிளஸ் நவுன், அதாவது ஹேப்பன் டு சம்படி, ஹேப்பன் டு சம்திங், இந்த ஃபார்மட்ல இருந்தா. இப்போ நம்ம சில பேர்கிட்ட கேட்போம், என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்தா உங்க குடும்பத்தை யார் கவனிப்பாங்க அப்படி கேட்போம் இல்லையா? So if anything happens to you, who will take care of your family? If anything happens to you, who will take care of your family? So என் டாகுக்கு என்ன ஆச்சோ தெரியல, என் டாகு காணும் அப்படின்னு யாராவது கவலைப்பட்டா உங்க நாய்க்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? So nothing will happen to your dog. So இது வழக்கமான யூசேஜ், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதே happen to plus பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப தற்செயலா நடந்துச்சு, எதிர்பாராத விதமா நடந்துச்சு, இப்படி நான் அவரை பார்க்க நேர்ந்தது, அவருடன் பேச நேர்ந்தது, எதுவும் பிளான் பண்ணி எல்லாம் நடக்கல, பை சான்ஸ் அப்படி நடந்தது, இல்ல ஆக்சிடென்டலி அப்படி நடந்தது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம அதே ஹேப்பன் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எதேச்சியா தற்செயலா நடக்கிற ஒரு விஷயத்த சந்திக்க நேர்ந்தது, பார்க்க நேர்ந்தது, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம ஹேப்பன் டு யூஸ் பண்ண போறோம். அவருடைய ஸ்கூல் மேட்டர் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஞாபகம் கூட இல்ல, பிளான் எல்லாம் ஒன்னும் பண்ணல, மாலுக்கு போனேன், அங்க ரொம்ப எதேச்சியா அவளை சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்ல போறோம். சோ அவளை சந்தித்தாள், அவ ஸ்கூல் மேட்டை சந்தித்தாள் அப்படின்னு சொல்றதா இருந்தா she met her schoolmate at the mall அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதையே சந்திக்க நேர்ந்தது, எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு she happened to meet her schoolmate at the mall அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தீங்க, நான் ஒட்டி கேட்கணுங்கிறதுலாம் என்னோட இன்டென்ஷன் இல்லை, இந்த பக்கம் வந்தேன், அப்போ எதிர்பாராத விதமா நீங்க பேசினது என் காதுல விழுந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நீங்கள் பேசியது காதில் விழுந்தது அப்படின்னு மட்டும் சொல்றதா இருந்தா ஐ overheard your conversation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ எதேச்சியா நான் கேட்க நேர்ந்தது, ரொம்ப எதேச்சியா என் காதுல விழுந்துச்சு அப்படி சொல்லணும்னா ஐ happen to overhear your conversation, ஐ happen to overhear your conversation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க அவரை பாப்பீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல அவரை பாக்குறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு நானே அவரை பார்த்து அப்படி சொல்றோம். அப்போ ஒருவேளை எதேச்சியா எங்கேயாவது அவரை நீங்க பாத்தீங்கன்னா, அவரை பார்க்க நேர்ந்தால் அப்ப அவருடைய போன் நம்பர் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இஃப் யூ ஹேப்பன் டு see him, get his number. ஏன் இந்த இஃப் யூ see him, get his numberன்னு சொல்ல வேண்டியது தானே? பாப்பேன், அப்பப்ப பாப்பேன், எப்பயாவது பாப்பேன் அப்படி சொல்றதா இருந்தா அவரை பாக்குறப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஃப் யூ see him, get his numberன்னு. நான் பாக்குறதே ரொம்ப அரிது, நான் அவரை பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்துல அப்படின்னு சொல்றப்ப, அப்படியா ஒருவேளை தற்செயலா எங்கேயாவது பாத்தீங்கன்னா வாங்குங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம இஃப் யூ ஹேப்பன் டு see him, get his numberன்னு சொல்றோம். happen to be அதே அர்த்தம் தான், தற்செயலா எதிர்பாராத விதமா நடக்கிறது தான். எதிர்பாராத விதமா அங்க இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பி வேர்ப் அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ சேர்க்க வேண்டி இருந்தாலோ நம்ம இந்த ஹேப்பன் டு பக்கத்துல இந்த பீன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துப்போம். இப்போ நான் சினிமாக்கு போனேன், நான் கூப்பிடல, நான் பிளானும் பண்ணல, அவளும் அங்க இருந்தா, அவளும் எதேச்சியா அங்க வந்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ வென்ட் டு த சினிமா அண்ட் ஷி ஹேப்பன் டு பி தேர். ஷி வாஸ் தேர்ன்னு நம்ம ஜெனரலா சொல்லுவோம்ல, ஐ வென்ட் டு த சினிமா அண்ட் ஷி வாஸ் தேர் அப்படின்னா நாங்க போனேன், அவ இருந்தா, முடிஞ்சு போச்சு. நான் சினிமாவுக்கு போனேன், ஆனா எதிர்பாராத விதமா தற்செயலா அவளும் அங்க வந்திருந்தா அப்படின்னு சொல்றப்போ நாம ஐ வென்ட் டு த சினிமா அண்ட் ஷி ஹேப்பன் டு பி தேர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு மீட்டிங்கோ இல்ல ஒரு முக்கியமான விஷயம், சோ நீங்க கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவீங்க. ஒருவேளை எதிர்பாராத விதமா லேட் ஆயிடுச்சுன்னா, தாமதமாக வர நேர்ந்தால் அப்ப எனக்கு கால் பண்ணிடுங்க. சோ இஃப் யூ ஹேப்பன் டு பி லேட், கால் மீ. சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் லேட், கால் மீன்னு சொல்ற மாதிரி தான். பட் இங்க கண்டிப்பா நீங்க சீக்கிரம் வந்துருவீங்க. அப்படியும் ஆக்சிடென்டலா ஏதோ ஒரு பிரச்சனைனால ஏதாவது லேட் ஆயிடுச்சுன்னா, எமர்ஜென்சி அப்படின்னா அப்போ நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. இந்த அர்த்தத்துலதான் நாம இஃப் யூ ஹேப்பன் டு பி லேட், கால் மீ அப்படின்னு சொல்றோம். நம்ம வழக்கமா யாரும் பிளான் பண்ணி எல்லாம் பட்னி கிடக்கிறது இல்ல, விரதம் வேணா இருப்போம். இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்பயாவது உங்க லைஃப்ல
2 நாள் சாப்பாடு இல்லாம, சாப்பாடு கிடைக்காம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 2 நாள் பசியோட இருக்கும்படியான சிச்சுவேஷன் நடந்திருக்கா, நேர்ந்திருக்கிறதா? விரதம் இருக்கிறத பத்தி நம்ம கேட்கல. எங்கேயாவது மாட்டிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு விதத்துல எதேச்சியா ஆக்சிடென்டலா 2 நாட்கள் பசியோடு இருக்கும்படி நேர்ந்திருக்கிறதா? இப்படிதான் நம்ம கேட்க போறோம். So have you ever happened to be hungry for 2 days? Have you ever happened to be hungry for 2 days? So நான் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறேன். அவர் யாருன்னுலாம் எனக்கு தெரியாது. சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைமா நான் அவர்கிட்ட போறேன். அங்க போய் பார்த்தா அவர் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சோ எதிர்பாராத விதமா அவர் தான் அங்க இருப்பார்னு நான் நினைக்கல. பட் எதிர்பாராத விதமா அங்க போய் பார்த்தா அவர் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So I went to the dentist and he happened to be my childhood friend. சோ நல்ல வேலையா எதிர்பாராத விதமா அதிர்ஷ்டவசமா தற்செயலா இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம ஹேப்பன் டுன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதிர்ஷ்டவசமா அவகிட்ட ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஹேப்பன் டு ஹேவ். இப்ப சாதாரணமா எப்படி சொல்லுவோம், ஷி ஹேஸ், ஷி ஹேட், ஐ ஹேவ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். சோ ஹேப்பன் டு பக்கத்துல நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் ஹேவ் மட்டும் தான் போட முடியும் இல்லையா? சோ இந்த ஹேப்பன் டு ஹேவ் அதிர்ஷ்டவசமா அவங்க கிட்ட இருந்துச்சு அந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்ப என்னோட ஃப்ரெண்டு அவகிட்ட அதிர்ஷ்டவசமா நல்ல வேலையா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு டிக்கெட் இருந்துச்சு. யாரும் வேணும்னு ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப யாராவது வர வேண்டியவங்க வரலனாதான் ஒரு டிக்கெட் இருக்கும் இல்லையா? சோ நல்ல வேலை லக்கிலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லக்கு அவகிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருந்துச்சு. அதை அவங்கிட்ட கொடுத்தா. She happened to have an extra ticket and she gave it to me. She happened to have an extra ticket and she gave it to me. பொதுவா இந்த happen to have நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு வேலை உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டா கேட்கறதுக்கு நாம இந்த மாதிரி do you happen to have his number? உங்கள்கிட்ட அவனோட நம்பர் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி பொலைட்டா கேட்கறதுக்கு do you happen to have his number அப்படின்னு நம்ம கேட்போம். சோ இந்த வீடியோல நாம happen toன்ற ஃப்ரேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.